நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அர்த்தமற்றது, உண்மைக்கு புறம்பானது என்று சொல்லாத, மன்னிப்பு கோருகிறோம் என்று சொல்லாத வரையில் இவர்கள் தேர்தல் களத்தில் கடுமையான எதிர்வினையை சந்திப்பார். இல்லை, அவர் மன்னிப்பு கேட்குற மாதிரி எதுவும் ஐடியாஸ் எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. அப்படின்னா எதிர்வினையை சந்திப்பாங்க. எதிர்வினா என்ன, ஏதாவது என்ன மாதிரி மிரட்டல் விடுக்கிறீங்க? மிரட்டல்லாம் கிடையாது, அது நாங்கள் பார்ப்போம். மிரட்டல் கிடையாது. இவங்க பச்சாங்க ஆதவர்ஜினா குழந்தை குட்டி, சரியா, சின்ன பிள்ளை, வாட்டர் பாட்டில், ஆள் வளர்ந்துருக்கலாம். அரசியல் வாட்டர் பாட்டில். எடப்பாடியை விட, திருமாவளவனை விட இவர் என்ன பெரிய, அப்படியே எல்லா சரௌண்டிங்லையும் ஆள் வச்சுட்டு இருக்கிறாரு அவரு. இந்த லைட்டை போட்டு விளையாடிக்கிட்டு ரசிகர்களை உசுப்பேற்றி விட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் ரஜினிகாந்த் கிடையாது. அந்த குரூப் தாவேக்கா, நம்ம ஓப்பனாகவே சொல்கிறேன், சைக்கோ மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒருத்தன். அந்த சைக்கோவுக்கு துணை போகிற சைக்கோஸ் தான் இந்த சைக்கோஸ். சினிமாவில் ஸ்டார்டிங்கில் ஒன்று போடுவாங்க, குடியே கெடுக்கும், குடிப்பழக்கம் உடலத்தை கெடுக்கும். ஆமாம், புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு தீங்கானது. ஹெல்மெட் போட்டு தலைக்கவசம் வாங்கணும். ஆமாம், அந்த வரிசையில் தாவேக்கா நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஓட்டுக்கும் கேடு. எந்த அர்த்தத்தில் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க? திமுக ரஜினிகாந்தை மிரட்டிட்டாங்க. இப்போ அவர் ரெட் ஜெயின் மூவிஸில் நடிக்கிறாரு. அவனு சொல்லட்டுமா, ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு அவங்க ப்ரொடக்ஷன்லாம் ஹீரோ யாரு? விஜய். பேசலாமாங்க? நீங்களாம் பேசலாம். அதான் நான் சொன்னேன், தலைமையில் இருந்து கடைசி தொண்டை வரைக்கும் தற்குறிகள்லாம் கிடையாது, மன வளர்ச்சி குன்றிய குரங்குகளாக இருக்குது. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் ரஜினிகாந்த் அவருடைய தீவிர ஆதரவாளராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய திரு மதுரை எர்னஸ்டோ அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? மிக்க முயற்சி நலமாக இருக்கேன். எப்படி பார்த்தாலும் அப்படியே இருக்கிறீங்க. மனமார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ, ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்று இன்றைக்கு காலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில்னா தன்னை பற்றி தவறாக இல்லாத ஒரு விஷயத்தை கூறியதற்காக தாவேக்காவினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ஆதவர்ஜுனாவை கண்டித்த தலைவர்களுக்கு நன்றி. அதில் குறிப்பாக எண்டில் பார்த்தீங்கன்னா, காலம் பேசாது காத்திருந்து பேசும் அப்படின்ற மாதிரி காத்திருந்த பதில் சொல்லும் அப்படிங்கிற வார்த்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் ஆதவர்ஜுனாவோட அந்த அலிகேஷன் அப்படிங்கிறது எல்லாராலையும் பரப்பப்பட்டு நிறைய பேர் டிஸ்கஷன் பண்ணாங்க. ஆனாலும் ரஜினிகாந்த் அவர்கள் வாய் திறக்க மாட்டார், ஏன்னா இதை எப்பயுமே பொருட்படுத்த மாட்டார், கண்டுக்க மாட்டாருன்னு நினச்சாங்க. ஆனால் அவர் கண்டுக்கிட்டு பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம், அளவுக்கான ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் பொதுவாக இந்த மாதிரி சின்ன பசங்க பேசுறதெல்லாம் அவர் ஒரு பொருட்படுத்த கண்டுக்க மாட்டார். அவர் குறித்து, அவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னப்பவே கூட அவர் குறித்து வரக்கூடிய விமர்சனங்கள், அவதூறுகள், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப சென்சேஷனாக போகிறதெல்லாம் அவர் பெருசாக யார் பேசுகிறாங்க என்ன ஏதுன்னா பார்ப்பார். நீங்களே பார்த்துருப்பீங்க, 2017 பாலிடிக்ஸ் வரேன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் குறித்தான விமர்சனங்கள், அவருக்கு எதிரான பரப்புரைகள் நிறையா பேர் சொன்னாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்கங்கள்ல இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் பிஜேபியோட பி டீம் அதெல்லாம் சொல்லும்போது கூட அவர் ஒன்று தான் சொன்னார், திருவள்ளுவருக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு காவி பெயிண்ட் அடிக்கணும்னு பார்க்குறாங்க, அது நடக்காது, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசாக அவர் ரியாக்ட் பண்ணவே மாட்டார். இது இப்போன்னு கிடையாது, ஸ்டார்டிங்கில் இருந்தே சரி. இப்போ இதுக்கு அவர் கொடுக்க வேண்டிய இந்த ரியாக்ஷன், பதில் அப்படிங்கிறது என்னென்னா, ரசிகர்களுக்காக தான். இப்போ எல்லா ஊர்லேயும் ரசிகர்கள் தலைவா நீங்கள் ஏதாவது பேசுங்க, நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீங்க, அப்போனா அவன் சொல்கிறது உண்மையாயிடக்கூடாது, உண்மையாயிருமோ அப்படின்ற ஒரு இதுக்காக தான். அதெல்லாம் இதெல்லாம் உண்மை. அந்த அறிக்கையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா பேசியதை கண்டித்த அரசியல் கட்சி தலைவர்கள் நண்பர்களுக்கு எனது நன்றி, அப்போனா அதிலே இவருடைய கண்டனமும் இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறாரு, பதிவு பண்ணுறாரு. தவிர எனக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஆதவர்ஜுனா எப்போ இந்த இதை பேசுகிறாரு? அதாவது அவங்க கட்சியோட ஏதோ ஒரு போராட்டத்தில் பேசுகிறாரு, ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறாரு. அவங்க போராட்டம்லாம் பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. அதாவது எப்பயாச்சும் தமிழக வெற்றி கழகம் தானே? ஆமா, அது தமிழக வாழ்வுரிமை கட்சி இல்ல, தமிழக வெற்றி கழகம் தாவேக்கா. விஜய் இந்த விசில் சின்னம்,
அவங்க எதுவும் போராட்டம் மக்களுக்காக எதுவும் பிரச்சனைலாம் இறங்கி எதுவும் வேலை பார்க்குறாங்களா? எப்பயாச்சும் பண்றாங்கண்ணா, அரிதுன்னு மரிதா பண்றாங்க, டெய்லி பண்றது கிடையாது. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மண் வளம், கனிம வளம், பெண்களுக்கான பாதுகாப்பு, விவசாயிகள் பிரச்சனை, சூழலியல் பிரச்சனை, ஆசிரியர்கள் பிரச்சனை, செவிலியர்கள் பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் முதலா போய் நிற்கிறது வந்து அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி. இவங்க இப்போதானே வந்திருக்கிறாங்க. ஆமா, இவங்க எதுவும் பண்ணியிருக்கிறாங்களா? எனக்கு அதான் கேட்குறேன் நான். எப்பயோ பெருசா இல்ல, எப்பயாச்சும் ஒரு நாள் பண்றாங்க. அப்ப எப்பயாச்சும் ஒரு நாள் பண்றது வந்துட்டு இப்ப என்ன பிரச்சனைக்காக அவங்க அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க யாருக்கா தெரியுமா? ஐ திங்க் ஸோ, இந்த பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக தான், காவல்துறை பிரச்சனைக்காக தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாக்அப் டெத்துக்காகவா? இல்ல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய வன்கொடுமை. ஏன் கேட்குறேன்னா, அவங்க என்ன பிரச்சனை பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. எதுக்காக பண்றாங்க, எதுக்காக போராட்டம் பண்ற எதுவுமே தெரியாது. இது அவன் தலைவன் கட்சி ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறான் பாருங்க, யாரு, விஜய்னு ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறார் இல்லையா, அவருக்கும் தெரியாது, புஷியானந்துக்கும் தெரியாது, ஆதவ அர்ஜுனாக்கும் தெரியாது. என்னத்தையாவது மைக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த இந்த சினிமாவில் வந்துட்டு என் ஹீரோ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த 4-5 அல்லக்கைகள் இருக்கும், இந்த காமெடி பீசஸ் இருக்கும். அவங்க வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு பில்டப் கொடுப்பாங்க. எங்கால் யார் தெரியுமா, யார் அடித்த பூமியில் தரப்பட்டு இந்த பொறி பறக்கும் அந்த மாதிரி இவங்க அங்கே போய் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் எங்கள் தளபதி யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தை வந்து திமுகவினர் வந்து பயமுறுத்திட்டாங்க. அதனாலதான் அவர் வராம போயிட்டாரு அப்படின்றாங்க. நீ போன வேலை என்ன? மக்களுக்கான போராட்டம், ஆர்ப்பாட்டம், அது குறித்து பேசாம இதில் ரஜினியை பற்றி இழுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த விஷயத்தை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஏன் எடுத்துருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? சென்சேஷன், இவங்களுக்கு பேச தெரியாது, கண்டென்ட் கிடையாது. இங்க ஆளுங்கட்சி வன்கொடுமை நடக்குது, சாதிவார கணக்கெடுப்பு எடுக்காம இருக்கிறாங்க, சாதி மோதல் அதிகமாயிட்டு இருக்குது, சவுத் சைட்ல அந்த பிரச்சனை அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கு, எவ்வளவோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ண வேண்டிய வேலை இருக்குங்க. அதைத்தான் நான் சொல்றேன். வேலைகள், அந்த வேலையை விட்டுட்டு இவங்க போய் என்ன பேசுறதுன்னு தெரியாம, இவங்களை பத்தி தெரியும்ல, மேல இருந்து கீழே வரைக்கும் எப்படிமா இருக்கிறாங்க. கண்மையாக வண்டிக்கிறோம், சஸ்பென்ஸ், எத்தனை தொகுதி இருக்குதுன்னா 18 தொகுதி. என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எங்கள் தளபதிக்கு ஓட்டு போட்டோம், சோத்துல விஷம் வச்சிருவேன், தொண்டையில் ஆப்ரேஷன், காசு கூடு, உள்ள விடலன்னு சொல்லிட்டு ஒரு சங்க பிடிச்சிட்டு இருந்தா பாருங்க. இப்படி தான் இருக்கிறாங்க. மன வளர்ச்சி குன்றிய குரங்குகள் நிறைந்த ஒரு கூட்டம் தான் தமிழ்ல. எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியுமா? சரி, யாரோ ஒரு, அவங்களும் நம்மளுடைய சகோதரர்கள் தான், உங்க தம்பிங்க, உங்க தங்கைகள் தான். என் தம்பிகள், என் தங்கைகள் தான், என் சித்தப்பா மக்க, பெரியப்பா மக்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சமாக குருவி சைஸ்க்கு அது மூளை இருக்கணும்ல. ஏங்க நீங்கள் போன வேலை என்னங்க? மாவட்ட தலைநகரங்களில் நாங்கள் போய் மக்கள் பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், போராட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எதுக்குங்க ரஜினிகாந்த் இழுக்கணும்? ஏதாவது லாஜிக் இருக்கா? என்ன தெரியுமா? அட்டென்ஷன் சீக்கிங். ஏன்னா அங்கே எவனுமே வரலை. இவங்களுக்கு மக்கள் பிரச்சனையே பேசுறதுக்கு பேசவும் தெரியல, எவனும் வரலை. சரி, இப்படி நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா அது மீடியாவுக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? மீடியாவில் ஃப்ளாஷ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அதை குறித்து நல்ல ஆய்வு குறித்து பேசணும், ஆய்வு தரவுகளோட பேசணும். இந்த ஆளுங்கட்சி குறித்தே நீங்க விமர்சனம் வைக்கலாம். ஆனா நீ பண்றது எல்லாமே தனி மனித வெறுப்பு இல்ல. ஆனா அவரோட கம்பேரிசன் பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த பயமுறுத்தி இது பண்ணி பண்ணாங்க. ஆனா பாத்தீங்கன்னா என் தலைவன் வரான்னு சொல்றாரு. நான் வர்றேன். ரஜினிகாந்த இப்பன்னு கிடையாது, எப்பயுமே யாராலையும் பயமுறுத்த முடியாது. யாராலையும் பயமுறுத்த முடியாது. 2017 அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்ப அவர் மீது எழுப்பப்பட்ட விமர்சனங்களில் முக்கியமான ஒரு விமர்சனம், முரசொலி இதழில் சிலந்தி அப்படின்ற பெயரில் ரஜினிகாந்த் அவர்களை குறித்து ஒரு கடுமையான, காட்டமான, அவருடைய பர்சனல் லைஃப் குறித்தான விமர்சனங்களை வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்த ஒரு 2 நாள்லேயே முரசொலி இதில் யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம் அப்படின்ற இதுலேயே வந்துட்டு ஆசிரியர் குழுவில் இருந்து ஐயா மறைந்த முரசொலி செல்வம் அவர் வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டிருந்தார். ரஜினிகாந்த் குறித்து அவர் மனதை புண்படுத்தும் மாதிரி எந்த இதையும் செய்ய வேண்டாம், அந்த மாதிரி விமர்சனங்களை வைக்க வேண்டாம், அவதூறுகளை வைக்க வேண்டாம். எதுக்கு சொல்லணும்? ரஜினிகாந்தை பயமுறுத்தி இருந்தால் முரசொலி இதழில் எதுக்குங்க சொல்லணும்? ரஜினிகாந்தை பயமுறுத்துகிற அளவுக்கு யாருங்க இருக்கிறா? அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? தப்பு பண்ணதான் அவர் பயப்படுவார். என்ன பயமுறுத்திடுவாங்க? ஏங்க 1991 96 வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் அரசியலை வந்துட்டு கடுமையாக விமர்சித்தவர், எதிரணியிலிருந்து பேசினவர் ரஜினிகாந்துங்க. ஜெயலலிதா ஆட்சி வந்தா நாடு சுடுகாடாயிரும். இப்பயாவது இவ்வளவு மீடியாஸ் இருக்குது. ஒரு ஆக்டர் ஏர்போர்ட் போனா நியூஸ் வரும், ஷூட்டு போனா நியூஸ் வரும். அப்போம்லாம் இவ்வளவு மீடியாஸ் கிடையாது. ஏதாவது ஒன்று டிவியில வந்தா, பேப்பர்ல வந்தாதான். இத்தனைக்கு பக்கத்து வீடு என்ன நாள் செஞ்சிருக்கலாம்.
அவரோட உழைப்பாளி படத்தை நிப்பாட்டுறதுக்காக அந்த அம்மையார் ஆட்சியில் அவ்வளோ வேலைகள் பார்த்தாங்க. ரஜினிகாந்துக்கு ரெட் கார்டு போட்டாங்கங்க. ரஜினி வந்து போயஸ் கார்டன் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று, அம்மா மன்னிச்சிருங்கம்மா, நீங்கள் நல்லாட்சி பண்ணுறீங்கம்மா, உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம்மா அப்படின்னாரா? ஏமே மன வலிமை இல்லாதவன் என்ன பேசுகிறாங்க இவங்க? இவங்களுக்கு எதாவது தெரியுமா? ஆதவர்ஜுனாக்கு ஏதாவது தெரியுமா? அரசியல் ஞானம், ஒரு சின்ன அரசியல் அறிவு ஏதாவது இருக்குமா ஆதவர்ஜுனாக்கு? 96 வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து அரசியல் தெரியுமா? 99 இதே திமுக கூட்டணிக்கு எதிராக அவர் தேர்தல் பரப்புரை ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு அவரும் தேவையில்லாமல் அவரை சீனாரு, அவருக்கு எதிரான இது பண்ணாருங்க. அப்போ ரஜினிகாந்த் வாய்ஸ் அவுட் பண்ணதுலையும் மீறி ராமதாஸ் ஜெயிச்சாரு. அப்பயும் அவர் பயந்து எங்கேயும் வெளில போனாரா? இல்லாட்டி நான் மற்றவங்கள மாதிரி வந்துட்டு நான் இந்த நாட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாரா? என் படம் ரிலீஸ் ஆகலன்னு நாட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாரா? எந்த அர்த்தத்தில் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க? திமுக வந்து ரஜினிகாந்தை வந்து மிரட்டிட்டாங்க. இப்போ அவர் ரெட் ஜெயின் மூவிஸில் நடிக்கிறாரு. ஒன்று சொல்லட்டுமா? ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு அவங்க ப்ரொடக்ஷனில் ஹீரோ யாருங்க? விஜய். பேசலாமாங்க இவங்களாம் பேசலாமா? அதான் நான் சொன்னேன், தலைமையில் இருந்து கடைசி தொண்டை வரைக்கும் தற்குறிகள்லாம் கிடையாது, மன வளர்ச்சி குன்றிய குரங்குகளாக இருக்குது. என் மேலே என்ன பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு. இதுதான் இங்கே நடக்குது. நீ போன வேலை என்ன? மக்கள் பிரச்சனையை பேச போனா மக்கள் பிரச்சனையை பேசு. தென் மாவட்டங்கள் இப்படி சாதிய வன்முறைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, லாக்அப் டெத் நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுக்கணுமாடா? எல்லாமே நாங்கள் எடுத்து கொடுக்கணுமா? எதுக்கு தான் நீ கட்சி ஆரம்பிச்ச? எதுக்காவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும்ல? மன வலிமை இல்லைன்றாருல. 41 பேர் இறந்து போனாங்கல்ல கரூரில், இறந்தாங்கல்ல. ஆமாம். எங்கே போனாங்க இவங்க? கட்சி பார்க்காம திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜக அத்தனை பேரும் அந்த ஸ்பாட்டில் நின்று அந்த பிரேதங்களை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடிபட்டவங்களாம் மருத்துவமனை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் இல்லைங்க அவங்க கட்சியில். ஒருத்தர் இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க ஐயா, ஐயா, மீடியாக்காரங்க தானே நீங்கள் சொல்லுங்க. அவன் கட்சியில் ஒருத்தர் நின்னா கரூரில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது தெரியல, பயம். வேற என்ன இருக்குன்றீங்க? ஹேண்டில் பண்ணுறது இல்லைங்க. ஒரு உயிர் போய்கிட்டு இருக்குதுங்க, இந்த ஆளே மைக்கில் வந்து என்ன சொல்றாரு? ஒரு மைக்கில் இந்த இதில் ஏறிட்டாரு, ஒருத்தன் வர்றான், 9 வயசு குழந்தைய காணுங்க, அஸ்மிதான் பேர், என்னமோ நல்ல ஞாபகம் இருக்கு, அஸ்மிதான் பேருன்றான். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுங்க. உடனே அந்த குழந்தைய வந்து கண்டுபிடிங்க, வெயிட் பண்ணுங்க, நம்ம பிள்ளைய கண்டுபிடிச்சு நம்ம அடுத்த விஷயத்தை பண்ணுவோம்னு சொல்லி வேலையை பார்ப்போம். யார் பேரண்ட்ஸு? ஏன் இங்கே கூட்டு வரீங்க? சத்தம் மூடவான மாட்டேன். விஜயகாந்த் செய்வாருங்க, வேட்டியை முடிச்சுக்கிட்டு இறங்குவார், சொகுசா மேலே வந்து அப்படி மைக்க பிடிச்சப்பா அஸ்மிதான்ற குழந்தைய காணுமாப்பா, நம்ம நண்பீஸ் அவங்கள கண்டுபிடிங்க. அறிவு வேணா? 9 வயசு குழந்தைய அந்த கூட்டத்தில் கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அறிவு வேணா? கேட்டால் மன வலிமை இல்லை, அந்த வலிமை இல்லைன்னு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? ரஜினிகாந்த்டையா? என்னன்னு தெரியுமா? ரஜினிகாந்த்னா யாருன்னு தெரியுமா இவங்களுக்கு? அப்பன் சப்போர்ட்டில் சினிமாவுக்கு வரல பாஸ், அப்பன் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இதில் அந்த சோத்தில் திங்கலை, தானா முளைச்சது அது இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரசிகராக அவரை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுற ஒருவராக நீங்கள் பேசலாம். ஆனால் ரஜினிகாந்த் ஐயாவே அறிக்கை கொடுக்குற அளவுக்கு இது பெரிய விஷயமா? அப்போ திமுக அதுக்கு பின்னாடி இருக்கு. திமுக வந்து அவரை வச்சு விஜயை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. திமுக வர்சஸ் விஜய்னு வரக்கூடாதுங்க, விஜய் வர்சஸ் ரஜினிகாந்த்னு போட்டோன்னு பார்க்குறாங்கன்னு தாவேக்காவோட ரசிகர்கள் சொல்கிறாங்க. மன்னிக்கணும், தாவேக்கா தொண்டர்கள் சொல்கிறாங்க. ஆதவர்ஜுனா திமுகவா தாவேக்காவா? ஆதவர்ஜுனா தாவேக்கா. அப்புறம் எதுக்கு அவங்க? அதான் நான் சொன்னேன் இல்லையா, மன வளர்ச்சி குன்றிய குரங்குகள்னு நான் சொன்னேன்னா இல்லையா? ஆதவர்ஜுனா தாவேக்கா, அந்த ஆள் தான் அறிக்கை விடுறாரு. அப்புறம் என்ன திமுக வந்து ஆதவர்ஜுனாவோட பி டீமா? இப்போ ரஜினிகாந்த் இதுக்கு பதில் அறிக்கை விடலைன்னா பார்த்தீங்களா, ரஜினிகாந்தே பதில் அறிக்கை விடல, அப்போ திமுக செஞ்சது உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்டி ப்ரொபகண்டா பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பண்ணுவாங்களா? இல்லை, கடந்து போயிருக்கணும், அவ்வளோ சீரியஸ் இஷ்யூ இல்லை. பேசுனது விஜய், அந்த கட்சியோட 2ஆம் கட்ட தலைவருங்க. அத்தனை பேர் எடப்பாடி ரஜினி ஃபேன்ஸே கடந்து போகணுன்றாங்க. இது நல்லா இருக்குது பாஸ். என்ன எவனே தெரியாத ஒருத்தன் வந்துட்டு ரோட்ல நின்றுக்கிட்டு அவன் பயந்தவன், அவன் கோலை, அவனுக்கு மன வலிமை இல்லைன்னு சொன்னா நான் எத்தனை நாளைக்கு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்காக நீங்க பேசுவீங்க, அவர் தங்கச்சி பேசுவாங்க, நண்பர் பேசுவார், நான் அமைதியாகவே இருந்தால் பார்க்குறவன் என்ன நினைப்பான்?
அவனே பரப்புவான். யாரு இவ்வளவு தூரம் சொன்ன ஆதவ அர்ஜுனாவே இதுக்கு ரஜினிகாந்தே பதில் சொல்லல. அப்போனா திமுக தான் அவரை மிரட்டி இருக்குது, அவர் பயந்தவர்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா எங்க தளபதி அப்படி கிடையாது. ஏன்டா கோடநாடு போன வரலாறு எங்களுக்கு தெரியாதா? ஜனநாயகன்னு ஒரு படம் மாட்டியிருக்குல்ல, எங்க உன் மன வலிமையை காட்டேன் பார்ப்போம். நீ சொந்த பிரச்சனைக்காக வெளியில வர மாட்டாருங்க, மக்கள் பிரச்சனைக்காக தான் வருவாரு. அது சுயநலம்னு நீங்க சொல்லிருக்கீங்க பாருங்க. நான் ஏதாவது கோவப்பட்டுருவேங்க. நான் இது வரைக்கும் மீடியா முன்னாடி கோவப்பட்டது கிடையாது, உங்களுக்கு தெரியும். எந்த பிரச்சனைக்குங்க வந்து எனக்கு ஏதாவது சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லுங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் தமிழர் கட்சி எல்லா பிரச்சனைக்கும் நிற்கிது. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு காவல்துறை ஆய்வாளர், பெண் ஆய்வாளர் வந்துட்டு இங்கெல்லாம் வரக்கூடாதுங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாருல. எந்த பிரச்சனைக்குங்க போயிருக்கிறாரு சொல்லுங்கங்க. ஏங்க நான் எழுதி வச்சுக்கிறேங்க. சொந்த பிரச்சனைக்கும் பேச மாட்டாரு, இந்த பிரச்சனைக்கும் பேச மாட்டாரு. சரி, ஒரு படம் இந்த மாதிரி மாட்டி இருக்குது, இது சொந்த பிரச்சனை நினைக்கிறீங்களா? விஜயோட பிரச்சனை தானங்க, விஜய் படம் தானங்க. ஒரு விஜய் படத்துக்கு எத்தனை பேர் வேலை பார்த்துருப்பாங்க? ஆமா, ப்ரொடியூசர், டைரக்டர், ப்ரொடியூசர் இருக்கிறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க, தியேட்டர் ஓனர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இது பிரச்சனை தானே? ஆமா, அவங்களுக்கு பிரச்சனை தான். அப்போ பேச வேண்டியதானே? இப்போ விஜய் படத்தை இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அடுத்து வரக்கூடிய நடிகர் படத்தை இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, கட்டாயம். அப்படி சொந்த பிரச்சனையா பொது பிரச்சனையா சொல்லுங்க. நீ அதுக்கும் பேச மாட்ட, மக்கள் பிரச்சனைக்கும் பேச மாட்ட, எதுக்கு தான் நீ பேசுவ? நீ ஒரு கனவுல இருக்கிற. அதாவது பஸ் இந்த ஆள்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்கள் அன்பு சகோதரர் அவர் யார், ரெட்பிக்ஸு, ஃபெலிக்ஸு, இந்த மாதிரி ஆள்கள்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் தான் தளபதி, அடுத்த முதலமைச்சரே நீங்கள் தான், சரிங்களா, 45% ஓட்டு உங்களுக்கு தான், வேறு யாருக்கும் ஓட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆள்கிட்ட ஏதோ ஒரு அதை ஒரு நம்பிக்கை, ஒரு மந்திரத்தை வந்து ஃபேக்கான ஒரு விஷயத்த சொல்லி இந்த ஆளை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று இந்த ஆளே அப்படி தான். இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லோயலா கல்லூரி மாணவர்கள் அவங்க, ஆமாம், அது கருத்து கணிப்பாக நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதில் விஜய் தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டேன் நான். அவங்க பயங்கரமான ஆய்வாளர்கள், அமெரிக்காக்கே அவங்க தான் ரிசர்ச் பண்ணுவாங்க. தேர்தல் சீமானோ நாம் தமிழர் கட்சியோ அதில் இதுலேயே லிஸ்ட்லேயே கிடையாது. அதான் தேர்தல் 2012-13 நினைக்கிறேன். விஜய் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு சர்வே எடுக்கிறாங்க குமுதம் பத்திரிகையில். விஜய் தான் அப்படின்னு சொல்லி ஒன்று கிளப்பி விட்டாங்க. அப்புறம் எடுத்து பார்த்தா தான் தெரியுது, எடுத்தவனே சொல்லிட்டா 4 கோடி ரூபா கொடுத்தாங்க விஜய் மன்றத்தில். உண்மை, விஜய் மன்றத்துலேருந்து 4 கோடி ரூபா கொடுத்து அவரை சூப்பர் ஸ்டார்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு கற்பனையில் வாழ்கிறாங்க. காசு கொடுத்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எலெக்ஷனை வந்துட்டு மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த குரூப்லாம் அதிகாரம், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக், எல்லாமே மால் ப்ராக்டிஸ். 96 வந்து ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்து நாடு சுடுகாடுன்னு, இந்த நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். இப்போ 2026 வந்திருக்குது. காலம் பதில் சொல்லாது, காத்திருந்து தான் வந்து பதில் சொல்லுங்கிற மாதிரி. பேசாது, காத்திருந்து பதில் சொல்லுன்றாரு. இது யாருக்கான ஸ்டேட்மெண்ட்? தாவேகாவை குறித்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாமா, அல்லது எப்படி இதை நீங்க பாக்குறீங்க, பகுப்பாய்வு பண்ண விரும்புறீங்க? விஜய்க்கான ஸ்டேட்மெண்ட், விஜய்க்கானது தான் 100% தெரியும். காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். கிட்டத்தட்ட 35 இயர்ஸாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் நான். என்னோட மென்டர்னே சொல்லலாம். ஒரு மனுஷன் எப்படி வாழணும், ஏன்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு கூட இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்தவன், இந்த சென்னை சிட்டிக்கு வரும்போது 0, இன்றைக்கி வந்துட்டு அவரோட வேல்யூ, அவரோட தாட்ஸு, அதை வந்துட்டு அவர் வெளிப்படுத்துகிற விஷயம், அது பல பேரை போய் ரீச் ஆகிருக்குது, பல பேரை போய் தொற்றுக்குது. நிறைய பேர் குடிக்கிறத நிப்பாட்டி இருக்கிறான், நிறைய பேர் சிகரெட் அடிக்கிறத நிப்பாட்டி இருக்கிறான், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற தாட்ஸ்க்கு வந்திருக்கிறான். சாதி மதம் பார்க்கக்கூடாதுன்றதை ரஜினியை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கிறான், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறான். அப்படியானப்பட்ட ரசிகர்களில், மக்களில் நானும் ஒருவன். சரியா? அதனால் அந்த இவ்வளோ நாளாக நான் ஃபாலோ பண்ணுறதை வச்சு சொல்கிறேன். காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னா அதற்கான எதிர்வினையை விஜய் அவர்கள் கண்டிப்பான முறையில் சந்திப்பார் இந்த தேர்தல். அது கடுமையாக இருக்கும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், ரஜினி ரசிகர்களை பொறுத்த மட்டும் இந்த பசங்க, இந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுங்க வந்துட்டு ஏதோ சாதாரணமாக, அதாவது மற்ற ரசிகர்கள் டீல் பண்ணுற மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிறாங்க. அதாவது நம்ம தான் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறாங்க. இந்த ஒரு ஒரு மமதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு மென்டாலிட்டியை இவங்களுக்குள்ளே புகுத்தினதே வந்து யாருன்னா விஜய் தான்.
நம்ம தான்ங்கிறத ஒன்று பூத்திட்டு இருக்காரு. கடுமையான எதிர்வினை இருக்கும். அதுவும் ரஜினி ரசிகர்கள்ட்ட இருந்து நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா அவர்கள் இது குறித்து இல்லாட்டி தாவாக்கினர் தலைமையிலிருந்து இது குறித்து ரஜினிகாந்த் குறித்த விமர்சனம் வந்து தவறானது, அர்த்தமற்றது, உண்மைக்கு புறம்பானது என்று சொல்லாத, மன்னிப்பு கோருகிறோம் என்று சொல்லாத வரையில் இவர்கள் தேர்தல் களத்தில் கடுமையான எதிர்வினையை சந்திப்பார்கள். இல்லை, அவர் மன்னிப்பு கேட்குற மாதிரி எதுவும் ஐடியாஸ் எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. அப்பனா எதிர்வினையை சந்திப்பாங்க. நீ எதிர்வினா என்ன, ஏதாவது என்ன மாதிரி மிரட்டல் விடுக்கிறீங்க? மிரட்டல்லாம் கிடையாது, அது நாங்கள் பார்த்துக்கிறோம். மிரட்டல் கிடையாது. நாங்கள் இவங்கள மாதிரி ஃபேக்கான ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது. நாங்கள் சரி நீ எதிர்வினை இல்லைன்னா நாங்கள் போய் நேரில் போய் கேள்வி கேட்போம். அது ஒரு நாட்டை நேர்லேயே போய் கேள்வி கேட்போம். சொல்லு, எப்போ சொன்னார், நீ எப்போ பார்த்த, அப்படின்னு தான் கேட்க முடியும். எதை வச்சு நீ சொன்னு கேட்டு தானே ஆகணும். அதுக்கான இல்லை, பட் ரஜினிகாந்த் ஐயா அவர்களை வந்து திமுக பயன்படுத்துகிறதுங்கிறது உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கு. இன்னைக்கு சூழலில் திமுக பயன்படுத்துது. ரஜினிகாந்த் திமுக யாருமே ரஜினிகாந்தை பயன்படுத்த முடியாதுங்க. அவரை பயன்படுத்தினா ப்ரொடியூசர்ஸ் வேணால் பயன்படுத்தலாம். அவர் காசை போட்டு சம்பளம் கொடுத்து நடிக்க வச்சு அவங்க சம்பாதிக்கலாமே தவிர மற்றபடி அரசியல் கட்சி தலைவர்களோ அரசியல்வாதிகளோ ரஜினிகாந்த் திமுகவினுடைய நிகழ்ச்சிக்கும் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் போறாங்க, எடப்பாடி ஐயாவுக்கு நன்றி சொல்றாங்க, சீமான் அவர்களை நேர்ல வரவழைச்சு பாக்குறாங்க. இருக்கும்போது ஐயாவோட அந்த இதுக்கு போய் ரொம்ப நேரம் காத்திருந்தாரு. அது உண்மையிலே அந்த வீடியோ பார்த்தப்ப அங்க இருந்தவங்களோட உண்மையிலே ஒரு கம்யூனிஸ்டான்ற மாதிரி இருந்துச்சு. நான் அவரோட தோற்றம், அந்த தோற்றத்தையும் நீங்க பார்க்கணும். அந்த இடத்துல வந்து தேமுதிகவின் சார்பாக வந்தவங்க கூட ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதை அவர் விரும்பலன்றது கூட அவருடைய உடல் மொழி சொல்லுச்சு. எங்க போய் எதுக்கு என்ன பேசணும் அப்படின்ற உடல் மொழியை கூட வந்து காமிச்சது. அப்ப அந்த மாதிரி வந்து நலக்கணையா பத்தி அவர் எழுதுனது அந்த வரிகள் கூட இருக்கட்டும், ரொம்பவே வந்து உருக்கமான ஒரு வரிகள் தான். அப்படி வந்து இருக்கிறாருன்னு பார்க்கணுமா, இல்ல ஒரு சார்பு நிலை எடுத்து இருக்கிறாரு 26 தேர்தலுக்காகன்னு பார்க்கணுமா? சார், அவங்கள்ட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஒரு மனுஷன் அரசியல் கட்சி வரேன்னு சொல்லிட்டு வர முடியலன்னு நினைச்சு அவர் வருத்தப்பட்டு இருக்கிறாரா? சந்தோஷமா தானே இருக்கிறாரு. பயந்திருந்து போயிருந்தாருன்னா வருத்தப்பட்டிருப்பார்ல. ஏன்னா அவர் அந்த மாதிரி மனுஷன். உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று வாழக்கூடிய அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவர் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. உள்ள ஒரு இது போயிருச்சு அப்படின்றதுக்காண்டி இதெல்லாம் கிடையாது. அவர் வருத்தமே படலைங்க, சந்தோஷமாக இருக்கிறாருங்க, நல்ல படமாக நடிச்சிட்டு இருக்கிறாருங்க. இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் வந்துட்டு ஃபுல் அந்த மாதிரி ஒரு ஃபுல் என்கேஜில் இருக்கிறாரு. சந்தோஷமாக தான் இருக்கிறாரு. இதனால அவர் வந்துட்டு திமுக வந்துட்டு ரஜினியை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கிறேன், அவர் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர். சரிங்களா? எங்களை ரசிகர்களை பொறுத்த மட்டும் என்ன தெரியுமா, நாளைக்கு ஆதவ அர்ஜுனா வந்துட்டு ஏதாவது ஒரு விழாவில் பார்த்துட்டு ரஜினியை பார்த்து கையெடுத்து வரும், கண்டிப்பாக வரும். விஜயும் கையெடுத்து கும்பிடலாம். சரியா? ஏன்னா ஏற்கனவே இந்த ஆள் வந்துட்டு படத்தில் நடிக்கும்போது ரஜினி ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு தலைவா அப்படி இப்படி தொட்டு கும்பிட்டுட்டு தான் சினிமாலாம் நடித்தது. இது விஜய்ன்றவர்லாம் என்ன அப்படியே வந்துட்டார். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி படத்தில் அப்படி தொட்டு கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் ரஜினி ரசிகன், சின்ன ரஜினி, அண்ணாமலை தம்பி, இப்படிலாம் சொல்லிட்டு தான் இது வந்தது. இது இந்த கட்சியோட மூத்தது. சரிங்களா? நாளைக்கே ஒரு இதில் பார்த்தாலும் எங்கள் ஆள் வந்து மூஞ்செல்லாம் திருப்பிட்டு போக மாட்டார். நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, ஓ மை காட் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய கேரக்டர் தான். அவர் யாரையும் வெறுக்கணும், ஒரு காழ்ப்புணர்ச்சி காட்டணும் அப்படிங்கிற. ஆனால் இது அவங்க தப்பாக பேசியிருக்கிறாங்க. தப்பாக பேசுனதுக்கு அதுக்கு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை கண்டித்த, இப்போ வேற ஒன்றும் கிடையாது, திமுக மிரட்டுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு இல்லையா, கண்டிச்சதுல எந்தெந்த கட்சி? எதிர்கட்சி. அதாவது எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சிருக்கிறாரு, அன்புமணி கண்டிக்கிறாரு, திருமாவளவன் கண்டிக்கிறாரு. என்ன இவங்க பச்சாங்க. ஆதவ அர்ஜுனா வந்து குழந்தை குட்டி, சரியா, சின்ன பிள்ளை, வாட்டர் பாட்டில், ஆள் வளர்ந்துருக்கலாம். அரசியல் வந்து வாட்டர் பாட்டில். எடப்பாடியை விட திருமாவளவனை விட இவர் என்ன பெரிய, அப்படியே எல்லா சரௌண்டிங்லையும் ஆள் வச்சுட்டு இருக்கிறாரு அவரு. நான் அவங்களுக்கு தெரியாதா? இவர்கள் எல்லாமே ரஜினி அரசியலுக்கு வரும்போது எதிர்த்தவர்கள் தான். வரலன்னு சொன்ன உடனே கோவிடு நாம் தமிழர் கட்சியிலேருந்து இன்னைக்கு வந்து அறிக்கையை பாருங்க. இடுமாவனம் கார்த்திகில இருந்து சகோதரர் கொடுத்துருக்கிற அறிக்கையெல்லாம் பாருங்க. அவர்களும் நாங்களே எதிர்த்தோம், விமர்சித்தோம். ஆனால் அவர் நேர்மையாக சொல்லிட்டு போயிட்டாரு. உண்மை நேர்மையாக கோவிட் சுச்சுவேஷனு இன்னொன்று இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நான் வந்துட்டு அரசியலேருந்து விளைவிக்கிறேன், மக்கள் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, எனக்கு மாசு இருக்கு. அவர்லாம் அந்த டைம் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரமே ஆயிருக்கும். அதாவது அவர் வந்திருக்கவே வேணாம், ஒரு டிவியில் கூட பேசி இருந்திருக்கலாம். ஆனால் இருந்தாலும் மக்கள் வந்து தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக சந்திச்சு தான் ஆகணும். மாஸ்க் எடுக்க சொல்லுவாங்க,
அது அவங்களுக்கும் சிக்கல் பக்கத்து. ஆனால் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து எவன் வந்தாலும் சேர்றேன். நான் 8 மணிக்கு நான் நாமக்கல் வரேன்னா 8:30 மணிக்கு தான்டா மெட்ராஸ்லேருந்தே கிளம்புவேன். அப்படின்னு நார்சிஸ்டாக வாழலை. ஒருத்தர் நார்சிஸ்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஸ்டில் நவ் எழுதி வச்சுக்கோங்க. இந்த லைட்டை போட்டு விளையாடிக்கிட்டு ரசிகர்களை உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் ரஜினிகாந்த் கிடையாது. அந்த குரூப்பு தாவேக்கா. நம்ம ஓப்பனாகவே சொல்கிறேன், சைக்கோ மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன். அந்த சைக்கோவுக்கு துணை போகிற சைக்கோஸ் தான் இந்த சைக்கோஸ். திஸ் ஆதவர்ஜினா புஷியானது திஸ் குரூப்பு. சரிங்களா? மோத சொல்லாதீங்க. பேசாமல் அவன் வேலை என்ன, அரசியல் கட்சி ஆரம்பிச்சுமா மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமா செய். தெரியலையா பேசாமல் போயிரு. ஆனால் இப்படி ஒரு குரூப்லாம் வளர்ந்துச்சு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுக்கு சினிமாவில் வேணால் ஒரு இது போட்டுடலாம். இதோட வேணால் முடிச்சுக்கலாமா? கடைசி இதை மட்டும் சொல்லிக்கிறேன். சினிமாவில் ஸ்டார்டிங்கில் ஒன்று போடுவாங்க, குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும், புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு தீங்கானது, ஹெல்மெட் போட்டு தலைக்கவசம் அணிந்து வாங்கணும். அந்த வரிசையில் தாவேக்கா நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஓட்டுக்கும் கேடு. சீரியஸா என்ன பண்ணணும்? என்னன்னா இப்படி ஒரு கேடுங்க அது. எங்க கேடுங்க. அவங்க ஒரு அரசியலும் தெரியாம கவான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் ஏதாவது ஒன்று பேசுனா டிவிக்கே தளபதி வேற ஏதாவது தெரியுதா? அதனால தான் சொல்றேன், நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், தாவேக்கா நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஓட்டுக்கும் கேடு. பலவிதமான கருத்துக்களை ரொம்ப யதார்த்தமாக வெளிப்படையாக வந்து உங்களுடைய மொழியிலேயே பகிர்ந்துக்கிட்டீங்க. எந்த எதிர்வினைகளும் தான் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நீங்கள் அப்படிங்கிறதுனால உங்களிடமே அதை வந்து விட்டுறேன். கோத்து விட்டீங்க. ரொம்ப நன்றி என்ன சொன்னேன். நன்றி. இன்னும் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.